ஹாய் காய்ஸ், வணக்கம். சிங்கிள் மாம் சீரீஸ் நம்பர் 3 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை பார்க்கலாம். சின்ன ரீக்கப் அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தயங்க உங்ககிட்ட பேசியிருப்பார். ஆக்சுவலாக அவர் பேசுகிறதுக்கான டாப்பிக்கே வேறு, பட் அதை தாண்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஃபைனலாக வந்து ரெட் ஃபயர் ஹாஸ்பிட்டலுக்கான லொக்கேஷன் சொல்லியிருப்பீங்க, அது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பார். அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பேபி ஏன்டி என்னை கொல்ற? வெயிட்டிங்னு என்ன சாவடிங்க. வெயிட் பண்ணுறேன். ஒருத்து தான், வேறு வழியில் எனக்கும் எனக்கு தோணவே இல்லடி. பெட் ஷேர் பண்ணுற ஒருத்திக்கிட்ட ஈக்கோ இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இப்போ கூட தோணுடி உங்ககிட்ட வரணும்னு. ஆனால் உன்னை வற்புறுத்தலாம் நான் பண்ணலான்னு ஐடியாவே இல்லை. நீ வரணும், நான் உன்னை ரசிக்கணும்டி. நீ என்னை பார்த்து தக்கப்பட முடியாமல் தவிக்கணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன். வெயிட் பண்ணேன்னு எனக்கு ஒரு நைட் போதும்டி. ஒரு நைட் போதும். உன்னை எப்படி வரைக்கும் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு ஃபோனை சுற்றி இப்படி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிட்ருக்காரு சிரிச்சுக்கிட்டு. இங்கே அப்படியே ஜங்குக்கு உள்ளே வராரு. என்னடா என்ன உன் வில்லத்தனத்தை காமிச்சிட்டியா? என்ன மச்சான்? ஏடா உனக்கு அறிவே இல்லையா? என்னடா பண்ணி வச்சுருக்கா? என்ன பண்ண தெரியலையே. டி ஓ அப்பாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கத்துறாரா? கத்தட்டும், அது என்ன பண்ண சொல்கிற? டி மச்சான், நீ பண்ணுறது தப்புடா. பரவாயில்ல, நான் பண்ணுவேன். டி என்ன போனுக்கு? என்னடா எப்போ சொல்கிறது தான் கேட்பியோ? நான் சொல்கிறேன் கேட்க மாட்டியோ? டி மச்சான், நீ சரியில்லைடா. என்னடா சரியில்லை? என்ன சரியில்லை? டி மச்சான், இது நீயே கிடையாது. என் மச்சான் குடிப்பான், கூத்தடிப்பான். ரொம்ப காஜு முத்தடிச்சுனா ஒருத்தி கூட மட்டும்தான் ஷேர் பண்ணான். ஆனால் நீ ஆமாண்டா, ஆமாம், அது சளிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. இவளை பார்த்தோன்னே, அதுவும் இவள் புருஷனை ஃபோட்டோவில் பார்த்த உடனே எனக்கு ஏறிச்சுடா. எங்கேருந்து ஏறிச்சு, எங்கேருந்து தூக்கணும்னே தெரில. அவளை பார்க்கணும் மச்சான். எனக்கு இப்போ கூட அவள் கூட இருந்துனே ரொம்ப தோணலடா. ஒரு 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 நைட்டு மட்டும் போதும்னு தோணுது எனக்கு. வெக்கமா இல்லடா உனக்கு? இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் மச்சான், இல்லை, சுத்தமாக இல்லை. அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி தூக்குடா. இதெல்லாம் மனுஷனே இல்லைடா. எப்படி வேணாலும் நினச்சிட்டு போ, அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? போட்டா அப்படின்ட்டு திரும்ப அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே மடியில் படுத்துக்கிட்டே தூங்கிட்டுருப்பா. நீங்கள் அப்படியே ஒரு மெஸ்ஸியான ஒரு பன் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபைல்ஸ்லாம் அப்படியே புரட்டிகிட்ருக்கீங்க. என்னடா பண்ணுறது, எப்படிடா அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போது தயங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. நைட்டு ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். என்னம்மா என்னாச்சு இந்த நேரத்தில்? இல்லை சார், இல்லை. இப்போ என்ன, என்னோடய அசட்ஸ் தானே போனால் போட்டோம். எல்லாத்தையும் நான் கொடுக்குறதா இருக்கேன். என்னம்மா பேசுகிறேன்? இல்லை சார், இல்லை. என்னோடய அசட்ஸ் நான் எழுதி கொடுக்க தயாராக இருக்கேன். நாளைக்கு உங்கள் பையனை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள். மாடி நீ நான் சொல்கிறது சொல்லிட்டேன் சார். ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் கால் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணுன்றதுக்காக கூட உங்கள் பையனுக்கு கால் பண்ணலன்னா புரிஞ்சுக்கோங்க. இதோ பாருமா சார், ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கால் பண்ணேன். தேவையில்லாமல் சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க. தேங்க்யூ சார். வைக்கிறேன். மாடி இங்கே பாரு. ஒயினே இங்கே பாருமா. சார் அன்வான்டாக எதுவும் பேசாதீங்க. இதோ பாருமா சார், சென்டிமெண்ட்டாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். போதும். உங்களோட பையன் பண்ணுறத ஒரு நாள் கூட உங்களால் கேட்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன அப்பாவாக இருப்பீங்க? அவன் பண்ணுறது தப்புன்னு தெரியுது. அதையும் தாண்டி நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் கையை என்ன புல்லு பறிச்சிட்ருக்கா? சரியில்லை சார். ஒரு வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பொண்ணை எந்தளவுக்கு பொத்தி வளர்க்குறோமோ பையனை
நல்ல பற்றி வளர்க்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ப்பு உங்ககிட்ட இல்லை. அதை எப்போது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் பையனை அடித்து வளர்க்கல, அணைச்சி வளர்த்துருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி வளர்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டான் சார். அம்மா என்னம்மா பேசுகிற சார்? ஓப்பனாக பேசுகிறேன். நான் பயப்படல, எனக்கு வெக்கமாகவும் இல்லை. ஏன்னா உங்கள் பையன் அப்படி தான் கூப்பிட்றான். உங்கள் பையனுக்கே வெக்கம் இல்லை. அதை சொல்கிறதுக்கு நான் எப்படி சார் வெக்கப்படணும்? எனக்கு வெக்கமாக இல்லை சார். நீங்கள் தான் வெக்கப்படணும். உங்கள் பையனை பெற்றதுக்காக வெக்கப்படணும். அவன் இப்படிலாம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் வெக்கப்படணும். வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிருப்பீங்க. ஒரு டீப் பிரெத் எடுத்து ஒரு மாதிரி பால்கனியில் போய் நின்றுட்டு உங்கள் ஃப்யூச்சர்லாம் நினச்சி பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருப்போமான்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பால்கனிலேருந்து அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டுடைய இந்த லவ்வபிள் டேஸை. பார்த்தா கேட் கிட்ட தயங்க, இவன் எதுக்குங்க, எப்படிங்க, எதுக்குங்க வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு பயம். தைரியமாக இருக்கீங்க, திடீர்னு பார்த்ததும் ஒரு பயம். ஓகேங்களா, செக்யூரிட்டி இருக்காங்க, வீட்டில் மேட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே காரை நிறுத்திட்டு காரில் சாஞ்ச மாதிரியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு கண்ணை சிக்காமல். நீங்கள் அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி முறைச்சா பயந்துடுவேண்ணா தெரில, ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருந்தேன், உன் முகர்கட்டையை பார்க்கணுன்னு தோணுச்சு. என்ன எழுவுன்னு தெரிலடி, நீ எனக்கு வேணும் என் வீட்டில் பக்கத்தில் ஒரு நாள் வேணும்னு துடிக்கிறேன். பார்க்குறேன் ஃபேக்ஸை பார்த்தோன்னு நீ அஞ்சாமல் நிற்கிறேண்ணா. கட்ஸ் தாண்டி, கட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே பேசிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே நீ என்ன பண்ணாலும் நடக்காடா, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சொடக்கு போடுற சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காலடு அப்படின்னு சொல்லி அந்த சைன் மட்டும் காமிக்கிறாரு. ஓகேங்களா, காதில் வைக்கிற மாதிரி சைன் காமிக்கிறாரு. உடனே ரிங் ஆகுது. பார்த்தா பெட்டில் அவங்க ஃபோன் கிடக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே தாயங்க அப்படியே முறைக்கிறீங்க பால்கனில் நின்றுட்டு. ஃபோனை எடுடின்னு நீங்கள் இன்னும் முறைச்சிட்டே இருக்கீங்க. ஃபோன் எடுக்க மாட்டேன், சரி ஓகே வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஏறி குதிக்கிறாரு. என்னடா, ஃபோன் எடு. செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இங்கே செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டுருக்காரு போல். ஏண்டி ஃபோன் எடுக்க மாட்டேன் நீ, சரி வரையிரு அப்படின்னு இறங்க ட்ரை பண்ணுவாரா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எடுக்க மாட்டல நீ, இந்த மேலே வரையிரு அப்படின்னு பால்கனிக்கு நேராக பைப் லைன் இருக்குது. அந்த பைப் லைனில் கேஸ் லைன் இருக்குது. ஓகேங்களா, அந்த கேஸ் லைனில் மேலே அப்படி ஏறாரு. நீங்கள் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ தான் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. அம்மா என்னம்மா என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தர் ஏறிட்டுருக்கான், தெரியுதா தெரியலையா? ஐயோ சார், என்ன சார் பண்ணுறீங்க? உங்கள் தொல்லை தாங்கவே முடியல, கொஞ்சம் இறங்குங்க சார். மூடிட்டு போடா, ஒன்றும் திருட மாட்டேன், எல்லாம் உங்கள் அம்மனிக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், போ. அம்மா நான் என்னம்மா பண்ணிட்டோம்? சரி போங்க அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க பால்கனில். அப்படியே ஏறி குதிச்சுட்டு கையை தட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த பால்கனில் அந்த க்ரில்லில் அப்படியே சாஞ்ச மாதிரி உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. உனக்குலாம் வெக்கமே இல்லைல்ல? என்ன உங்கள் அப்பா டோட்டலாக வேறு மாதிரி இருக்காரே, நீ டோட்டலாக வேறு மாதிரி இருக்க, எப்படி? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பேபி முறைக்கிற? கொஞ்சம் ரொமான்டிக்கான ஒரு லுக் கூட போயிடுறேன். நீங்கள் அப்படியே இன்னும் முறைக்கிறீங்க. ஃபார்வர்டாக வராரு. உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த அடுத்த ராத்திரியில் ஒருத்தவங்க வீட்டில் ஏறி குதிச்சு, அதுவும் பால்கனி வழியா, என்ன ஜென்மமாக இருப்ப நீ? இப்போ தான் உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வச்சேன் என்ன பொருளை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு. உனக்குலாம் வெக்கமே இல்லை. இல்லவே இல்லை அப்படின்னு இன்னும் ஒரு மாதிரி தைரியமாக கை கட்டிட்டுனா நின்றுட்டுருக்கீங்க. ஒருத்தவங்க ஏறி குதிச்சு வந்து நின்றுட்டுருக்கேன், பயம் இல்லை உனக்கு? ஏதாவது பண்ணிவிடுவேண்ணே. இப்போ என்ன வேணும் உனக்கு வந்து நின்றுட்டுருக்க? நீ என்ன கேட்டியோ நாளைக்கு கிடைக்கும். மூடிட்டு கிளம்புறியா? யாரும் இங்கே மறக்கல.
நீ கொடுத்த டைமோட முன்னாடியே தான் நாளைக்கு கிடைக்கும். உன் அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். கிளம்பில்ல. இது இப்போது என் வீடாச்சே. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கீங்க. உங்களோட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே இந்த வீட்டில் கடந்து வந்திருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்டோட. பட் இருந்தாலும் ஏனோ தெரில, இது என் வீடுன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது. பேச முடியல. ஏனோ தெரில, ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே தயங்கிட்ட காமிச்சிக்கல. தயங்கோட முகத்தை பார்க்காம வேறு பக்கம் திருப்பின மாதிரி முகத்தை பார்த்துட்ருக்கீங்க, திருப்பிட்டுருக்கீங்க. என்னடி என் வீட்டில் இருக்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுற? எதுவுமே பேசலை. உங்களால் பேச முடியல. அப்படியே சைடாக திருப்பிட்டுருக்கீங்க. ஃபார்வர்டாக வராரு. மரியாதையா எங்கே நினையோ அங்கே இல்லை. இல்லை கிளம்பிப்போ. நான் தான் சொல்லிட்டேன்ல, லீக்கெல்லாம் நாளைக்கு எழுதி கொடுத்துறேன். கிளம்பு. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இந்த ரெட் ஃபயர் தான் எனக்கு வேணும். முறைக்கிறீங்க. கண்ணு ஃபுல்லாக தண்ணி. ஓ, ஃபீல் பண்ணுறியா? என்ன முகத்து காமி. ஐயோ, ஃபீல் பண்ணாதடி. இங்கே பாரு, நான் பார்க்கும்போது நீ அழணும். ஆனால் அது பெட்டில் மட்டும் நான் அழணும். புரியுதா? உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டுருக்கீங்க. எதுவுமே பேச முடியல. ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளா, இவங்கிட்ட போயிட்டு நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. எதுவுமே பேசாமல் முகத்தை பார்க்கல. அப்படியே நீங்கள் பால்கனி வழியாக வெளில அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பாராப்பட் வாலில் அப்படியே லைட்டாக அப்படியே சாஞ்சிக்கிட்டு தயங்க ஃபேஸ் பண்ண முடியல. என்ன சொன்னாலும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கோவம் வருது. பட் இருந்தாலும் அவன் என்ன தான் திரும்ப திரும்ப பண்ணாலும் அவங்ககிட்ட உங்கள் மெச்சூரிட்டி இல்லைன்றது புரியுதா? ஸோ நீங்கள் விலக தான் ட்ரை பண்ணுறீங்களே தவிர அந்த கோவத்தை காமிக்க ட்ரை பண்ணல. உங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்டுடைய நினப்பு வந்துடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு கண்ணிலேருந்து தழும்பி தண்ணி வரல, அவ்வளோதான். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவருமே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு பொறுமையாக. ஏனோ தெரில, வந்து நின்றுட்டுருக்காரு பொறுமையாக. என்ன பேபி ஃபீல் பண்ணுறியா? சொல்லு. ஃபீல் பண்ணுறியா பேபி? பேபி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுகிறாரு. பட் நீங்கள் வந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பி திரும்பி நின்றுட்டுருக்கீங்க, பேசலை. ஏன்னா திட்டுறது கூட உங்களுக்கு வாய் வரல. இப்போதைக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. தள்ளுறியா? என்ன பேபி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? ரொம்ப கஷ்டப்படுதுண்ணா. நீ கேட்டதை நாளைக்கு கிடைக்கும், எழுதி கொடுத்துறேன், லீகலாக ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். காதில் விழுந்துச்சுல. எல்லாத்தையும் உன் அப்பா கிட்டே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு கிளம்பு பேபி. கிளம்பு தயம். உங்களுக்கு தமிழ் தெரியும்ல? கிளம்புங்க மிஸ்டர் அப்படின்ட்டு இன்னும் அந்த பால்கனில் ஒட்டின மாதிரி போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் இன்னும் உங்கள் பக்கத்தில். தள்ளு தயம், இது உன் வீடாக இருக்கலாம். இன்னும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. நீ கொடுத்த டைமிங் இன்னும் முடியல. கிளம்பு. நானும் பொறுத்துட்ருக்கேன். என்னோடய பொறுமைக்கு எல்லாம் உண்டு. கிளம்பு. முடியாது அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே வாலில் லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, கையை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு. என்ன பேபி முறைச்சி என்ன சாப்பிடுக்கிறியா? உனக்கு வெக்கமாக இல்லையா? என்னோடய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறியே. நீலாம் என்னடா ஜென்மமாக இருப்பேன்? எனக்கு இப்போவும் உன்னை பார்த்து பாவமாக தான் தோணுது. ஏன்னா உன் அப்பா உன்னை பெற்றிருக்கார்ல, நீ என்ன ஜென்மமாக இருப்ப? இல்லை பேபி, நான் மனுஷ ஜென்மண்ணா. உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஹைப் ஆகுது டென்ஷனு. என்ன பேபி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கியா? நான் வேணா ஒரு டீப்பான போய மூடிட்டு மரியாதை கிளம்பு. இல்லைன்னு வைக்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது பேபி. லாக் ஆகிட. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியுது. எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மூவ் என்ன கொடுக்கணும் எதுனே தெரில. அது மட்டும்தான் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே ஒரு ஜந்து நின்றுட்டுருக்கு, இது இந்த மாதிரி பேசிகிட்ருக்கு. நீங்கள் தயங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கல. ஓகேங்களா? உங்கள் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களால் அழ முடியல, சிரிக்க முடியல, கோவப்பட முடியல.
உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ என்ன தாண்டா ட்ரை பண்ணுறேன்? வெக்கமா இல்லை? நான் ஒரு ஒரு இந்த பார்த்தையா மெச்சூராக ஃபீல் பண்ணு, மெச்சூராக நடந்துக்கோ. நான் இன்னும் நான் ஒரு சின்ன பையனை பார்த்துட்ருக்கேன். யாரை சின்ன பையனை பார்க்குற? உன்னோட 2 வயசு பெரியவண்டி. என்ன எனக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட நின்னா நீ பெரியவளா? யாருக்கு மெச்சூரிட்டி இல்லை? இந்த பார், கிட்ட வராது, தள்ளிப்போ, தள்ளி போடோன்னு அவ்வளோ மரியாதை. பேபி, உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஒரே வழியாக டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. நீ எனக்கு வேணும், மொத்தமாக வேணும், முழுசாக வேணும், ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் வச்சு செய்கிறதுக்கு. நீ இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு இது தாண்டி பிடிச்சிருக்கும் உங்ககிட்ட இந்த விலகி ஒன்றுன்னு எனக்கு தோணவே இல்லை. பாரு, ஒரு குழந்தைக்கு அம்மா, ஃபிட்னஸாக இருக்கா, அழகாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, லட்சணம் இருக்கா, நல்லா இருக்கா, அழகு சூப்பர் எல்லாமே இருக்காடி நீ. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எனக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா? அந்த கட்ஸ் தாண்டி உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அதுதான் உங்ககிட்ட இன்னும் வேணும் வேணும்னு தோணுது. அந்த கட்ஸை அப்படி சதைச்சி உங்ககிட்ட வேணாம் தயாங்னு கத்த வச்சு உன்னை கதிரை வச்சு செய்யன்னு செய்யணும் பேபி. நீங்கள் அப்படியே இன்னும் முறைச்சிட்டே இருக்கீங்க. இதனால தான் பேபி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வாய்ப்பே இல்லை தான். இப்போ கூட சிரிக்கிற பார்த்தியா? அதுதாண்டி, அதுதான் இன்னும் வேணும் 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 தையம். ஒன்றும் பண்ண மாட்டேன். வெயிட்டிங்கில் என்ன வாழ வைக்கிற நீனு எப்படி அப்படின்னு திரும்ப அப்படியே பேக்கில் போகிறாரு. டக்குன்னு அப்படியே ஃபோர்ஸாக வந்துட்டு உங்ககிட்ட வந்துருப்பார். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதுதான் 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 என்னடா 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 அப்படின்னு நினச்சேன். பயப்பட மாட்டல? பயப்பட மாட்டேன் நீ. இதுதான்டி, இதுதான் நீ என்ன தான் சிங்கிள் மாமா இருந்தாலும் கூட என்ன உன் கூட மிங்கிளாக்க வைக்கிறதுக்கு, தோண வைக்கிறதுக்கு எல்லாமே ரீசன் இது மட்டும்தான். அப்படியே அப்படியே கன்னத்தில் கையை வச்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி உங்களுடைய கோபம், கர்வம் எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே கன்செப்டாமல் முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இதில் தான் விழா வைக்கிறா, புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரா? பார்த்துட்டல, ஒரு எது கிளம்பு. இல்லை பேபி, பத்தலை. நானும் சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு தான் வந்தேன். என்ன தெரிலடி, பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது. விட, எனக்கு தூக்கம் வருது. நீ பார்த்துட்றன்னா நீ நாளைக்கு வந்து உட்காந்து அமைதியாக 6 முறை பார்த்துட்ரு. உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நாளைக்கு இந்த வீடு உன் பேரில் மாறப்போகுது, உன் வீடாகவே மாறப்போகுது. அதுக்காக மட்டும்தான். இல்லைன்னா அடித்து பற்றி விட்டுருப்பான் உன்னை. என்ன பண்ணுறது? உன்ன மாதிரி ராஸ்கல் இருக்க வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்களாம் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதையும் தாண்டி நிம்மதியாக இருந்தால் தோ சிங்கம் தனி காட்டு ராஜா மாதிரி நீ வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணுவேல. சரி விடு, நீ ஓ சைடில் நீ ட்ரை பண்ணுற, அது தப்பு இல்லை. ஆனால் என் சைட்லேருந்து நான் எப்படி தான்றதை காமிக்கணும்ல. காமிக்கிற தயம் இந்த ஒயின் யாருன்னு காமிக்கிறேன். நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு நான் எப்போவும் நல்லா அம்மாவாக தான் இருக்க ட்ரை பண்ணுவேன், தவிர உனக்கு அந்த ரெட் ஃபயராக இருக்க மாட்டேன் எப்போ. ஏடி ஒரு நைட்டு தானடி கேட்குறேன், நீ மாட்டு போ. என்ன அந்த ஒரு நைட் ஃபுல்லாக தயாங் நீ என் பேர் மட்டும்தான் சொல்லணும், துடிக்கணும், நீ கதறணும், நீ உன்னை வேறு மாதிரி பண்ணணும்லாம் பொசிஷன் கூட யோசிச்சு வச்சிட்டாண்டி. மறைக்கிறீங்க
ஏய், ஆனால் உன்னை முறைக்காடி என்னென்ன பொசிஷனில் நீ எப்படி இருப்பேன்னு கூட சின்னதா பார்த்தேன். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, புரியுதா? கிளம்புல. இதை பாரு, நீங்கள் அப்படியே பெட்ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு பால்கனி டோர் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறீங்களே தவிர என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக அவாய்ட் பண்ணல, புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்ச ஃபீலில் இருக்கீங்க. அதனால் ரொம்ப ஃபோர்ஸாக பேச முடியல, ஹாஷாக திட்ட முடியல. இவன் என்ன தான் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் இருப்பான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்போதைக்கு இங்கே என்ன டார்ச்சர் பண்ணாலும் தாங்கி போகன்ற மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளே போவீங்க. உங்கள் பொண்ணு அப்படியே படுத்துட்ருக்கா. அப்படியே ஃபேன் காற்றுல உங்கள் பொண்ணோடைய அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே பறந்துட்டுருக்குமா, கோதி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி இப்படி மூட்டி போட்ட மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன தயங்க பண்ணுற, கிளம்புறியா? டக்குன்னு அப்படியே அங்கே ஒரு ரோலிங் சேர் இருக்கும், அதில் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்கள் பக்கமாக அப்படியே நகர்ந்து வந்து உட்காந்துட்ருக்காரு சேரோட. என்ன வேணும் உனக்கு? நீ இப்போ போகிற மாதிரியே இல்லையா? சரி விடு, போ, கெஸ்ட் ரூம் சும்மா தான் இருக்குது, போய் படுத்துக்கோ. அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியலடி, ரொம்ப வித்தியாசமாக இருக்க நீ, ரொம்ப டோட்டலாக வித்தியாசமாக இருக்க. இந்நேரம் அந்த 3 கிழங்களை விட்டு என்னை தூக்கி வெளில வீச சொல்லியிருப்ப, இல்லைன்னா அடிச்சிருப்ப, பிளா 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 கத்துவ. எதுவுமே பண்ணாத உட்காந்துட்ருக்கனா? ஏதாவது பிளான் பண்ணுறியான்னு? என்ன பண்ணாலும் முடியாதாச்சு, எல்லா இடத்துலையும் செக். என்ன பண்ண? இல்லை எதுவும் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப விரக்தியில் இருக்கியோ? நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. ஓ, பேக் டு ஃபார்ம் வர 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 முறைகிறியா? சரி சரி, அடுத்தது என்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவில்ல, சீக்கிரம் ஆயா. கண்ணெல்லாம் ஊறுதுடி, என்னை எப்போ தொடுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு, நீங்கள் அடித்தாலும் அவன் வாங்கிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணுற கேட்டகரியில் அப்போ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணிலேருந்து இந்த தண்ணி கீழே இறக்க விட மாட்றீங்க, அழ மாட்றீங்க. அழுதுட்டா அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும், அழ மாட்றீங்க. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க கையை கட்டிக்கிட்டு. உங்கள் சாரி அப்படியே இடுப்பில் எடுத்து சொருக்குறீங்க. லைட்டாக அப்படியே இடுப்பு தெரியுது. பார்க்குறாரு. என்ன இடுப்படி, இன்னும் கொஞ்சம் காமியே. சி, வெக்கமால அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருப்பீங்களா? இங்கே அப்படியே உங்கள் பொண்ணு அப்படியே நெளிஞ்சு அப்படியே படுக்கிறா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி என்ன மம்மி பக்கத்தில் வா, இன்னும் இடுக்கி கட்டிக்கோ மம்மி அப்படின்னு சொல்லி சிரிங்கிட்டு அப்படியே படுக்கிறாளா? உங்களை அப்படியே உங்களுடைய கழுத்தை தேடுறா, அப்படியே கழுத்தை அணைச்ச மாதிரி படுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் உட்காந்த மாதிரி இருப்பீங்களே, அப்படியே சாயிறீங்க. நீங்கள் அப்படியே சாயும்போது லைட்டாக உங்கள் இடுப்பு இன்னும் கொஞ்சம் அப்படியே ரிவீல் ஆகுது. அந்த இடுப்பையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை கவனிக்கல, ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் சைடு போர்ஷன் தெரிகிற மாதிரியான ஒரு வியூ, ஓகேங்களா? இன்னும் லைட்டாக அப்படியே தெரியுது. அதையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரிம்மா சரிம்மா சரிம்மா, அம்மா அங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா, அம்மா கட்டி கூடாம்மா, தூங்கு தூங்கு தூங்கு, அம்மா அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தட்டி கொடுத்துக்கிட்டே அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. திரும்ப அப்படியே உங்கள் கழுத்தை அப்படியே லாக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கு உங்கள் குழந்த. எங்கள் தாயாங்க அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே பார்க்குறாரு. இன்னும் லைட்டாக அப்படியே இறங்குது. என்ன இடுப்போடா தாயாங்க, உனக்கு எங்கே மச்சம் இருக்குடா? இருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரா? நீங்கள் தட்டி கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறான் அவன் அப்படின்ற மாதிரி இப்படி திரும்பி பார்ப்பீங்க. பார்த்துட்டீங்க, ஆனால் எங்கே பார்க்குறான் அப்படின்றது தான் தெரியலையா? நீங்கள் தட்டி கொடுக்குறதான் பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் இடுப்பு அப்படியே ரிபிளாக இருக்கும் லைட்டாக. ஏன்னா என்னடா மனுஷனாக இருப்ப, சே கேவலமானவனே அப்படின்னு அந்த இடுப்பு அப்படி இழுத்து விடுறீங்க. ஏய் துப்பார், என்னடா இதுக்கு மேலே உனக்கு மரியாதை வெளில போ. நான் ஒன்றும் ஏதோ மூட் ஆஃபில் இருந்ததால் உன்னை அப்படி விட்டு வெளில போ முடியாது. பாருங்க மிஸ்டர் தயம், என்னோடய பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு, அதையும் கடந்து ரொம்ப பொறுமையாக இருக்கு. மரியாதை வெளில போங்க.
நாளைக்கு உங்கள் பேரில் இந்த வீடு ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு வந்து. நாங்கள் அதை கேட்க மாட்டோம். கிளம்புங்க. முடியாதுடி. இன்றைக்கும் இந்த வீடு என் வீடு தான். இந்த வீட்டில் இருக்கிற நீயும் என்னோட இது தான். தயோ என்ன என்ன என்னடி அப்படின்னு உங்கள் கிட்ட வந்துருப்பாரு. அந்த இடுப்பு அப்படியே நீங்கள் மறைச்சிருப்பீங்களா, அந்த இடுப்பு அப்படியே இந்த சாரிலேருந்து அப்படியே லைட்டாக கீழே இழுக்கிறாரு. துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் பொண்ணு அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப படுக்க வைக்கிறா. ஏன்னா இப்போ உங்கள் பொண்ணு முடிச்சுக்கிட்டா எங்கள் தயங்க பார்த்துட்டு யாருன்னு கேட்பா, என்னன்னு கேட்பா, பயப்படுவா அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த இடுப்பு தெரியுது. இப்போது நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. கத்த முடியலை, என்னன்னு கேட்க முடியலை. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான், நம்ம இடுப்பை பார்த்துட்ருக்கான். அருவருப்பாக ஒரு ஃபீலு. என்ன என்னடி எனக்கு வெக்கமா இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கை அப்படியே வருமா எட்டலை. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே காலை அப்படியே ததும்பி அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த காலை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. காலை பிடித்தோம். ஒன்றும் பண்ணல அப்படின்னு அந்த காலை எடுத்து அவரோட செஸ்ட் மேலே வச்சுக்கிறாரு. மரியாதையாக காலை எடுத்தோம். இல்லடி, இது என்னது, காலில் மெட்டி போட்டிருக்கேன். இப்படிலாம் நீ போடக்கூடாதே, இது என்ன பழக்கம் இது கல்றாரு. மரியாதையாக காலில் இருந்து கையை இடுன்னு சொன்னேன். இல்லடி, ஓ நல்லது தான் சொல்கிறேன், இப்படிலாம் போடக்கூடாது, தெரியாது உனக்கு அப்படின்னு உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்து விரலில் அப்படியே கை வைக்கிறாரு. அந்த மெட்டியில் கை வைக்கிறாரு. மரியாதையாக காலில் இருந்து கையை இடுன்னு சொன்னேன். முடியாது, எதுக்கு மெட்டிலாம் போட்டிருக்கேன், நீ போடக்கூடாடி. டி உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு அந்த காலால் அப்படியே உதைக்கிறீங்க. நெஞ்சில் அப்படியே உதைக்கி அவரில் அப்படியே லூஸாக தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரா. உட்காந்துட்டு இருந்தது ரோலிங் சேரு. அப்படியே பேக் சைடில் அப்படியே போகிறாரு. என்ன பேபி, இப்படிலாம் பண்ணலாமா? நான் ஹாஷாக நடந்துக்கிட்டா நீ தாங்குவியா? நீங்கள் அப்படியே ரொம்ப பொறுமையாக அப்படியே உங்கள் பொண்ணோட கையை அப்படியே எடுத்து விட்டு வந்து பலார்னு தயங்காடி. இதுக்கு தாண்டி வெயிட் பண்ணேன். ஏசுனார் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பக்கம் கொடுத்தா இன்னொரு பக்கம் வாங்கணுமாமே. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இன்னொரு பக்கமும் அடி. இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு 5-6 அடிக்கிட்டே கொடுத்துருப்பீங்க. செவந்தே போச்சு தயங்க. பட் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா சைக்கோடா, சைக்கோ. சைக்கோ தான், சைக்கோ பார்த்த மாதிரி உன் பின்னாடி நீ வேணும். ஒரு நைட் தான், ஒரு நைட் மட்டும் போதும் எனக்கு, அதை தாண்டிலாம் வேணாம். நீ எனக்கு ஒரு நைட்டுக்கு மேலே கொடுத்தா கூட வேணாண்டி. பார்த்தேன், என்னால் பொறுமையாக பேச முடியல, புரியுதா? உன் அப்பா மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அதையும் தாண்டி என் புருஷன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பொறுமை மட்டும்தான்டா. கிளம்பு. அவசரப்பட்டியால் நான் நிறைய எழுந்திருக்கேன். கிளம்பு, அழ வச்சிடாத. உனக்கு அழ தெரியுமா பேபி? அழமாட்டியடி. நீ அழுதுட்டேன்னு வச்சுக்க, நான் போயிடுவேன். அழமாட்டேடா, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அப்படியே பால்கனியால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து விடுறீங்க. அவருக்கு அப்படியே லைட்டாக உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே செஸ்ட் கிட்ட படுது. அந்த காலர் கிட்ட பிடிச்சி எடுத்து போகும்போது லைட்டாக அப்படியே படுது. சிரிக்கிறாரு. உங்கள் கையை அப்படியே பார்த்துக்கிட்டு போய் தொல்லடா. என்ன பேபி, வாசல் வழியாக ஒருத்த விட, அப்போ தானே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே டச் ஆகும் கையை. அப்படியே ஒரு மாதிரி என்னடா ஜென்மம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. சரி ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகிறேன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்துக்கிட்டே போகிறாரு. உங்களுக்கு என்ன ஜென்மமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு கேட்டை ஏறி குதிச்சுட்டு தான் போகிறாரு. இவ்வளோத்துக்கும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் கால் பண்ணுறீங்க உங்கள் தம்பிக்கு, ஜிம்மனுக்கு தான். ரொம்ப யோசிச்சு பண்ணுறீங்க, ஏன்னு தெரில. அக்கா அக்கா என்னக்கா கால் பண்ணியிருக்க, என்னன்னு சொல்லுக்கா. வீட்டுக்கு வாடா. அக்கா வீட்டுக்கு வாடான்னு ஃபோன் கட் பண்ணுறீங்க.
காலையில் 6:30 அந்த மாதிரி இருக்கும். அவரும் வேக வேகமாக அப்படியே வந்து நிற்கிறாரு. மீனாலாம் அப்படியே ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கு. அதான் வீட்டில் வேலை செய்யுங்களா அந்த பொண்ணு பார்த்துட்டுருக்கு. சார் இல்லைம்மா, அக்கா பார்க்கறதுக்காக வந்தேன், அக்கா கால் பண்ணதெல்லாம் வந்தேன். இல்லை சார் இல்லை சார், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு. மேலே அப்படியே ஸ்டெப்ஸில் வேக வேகமாக அப்படியே மேலே போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் பெட்ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பு. அக்கா பாப்பாவை தூக்கிட்டு கிளம்புன்னு ஒரு 6 மந்த் உன் வீட்டில் இருக்கட்டும். அக்கா ஏன் உன் வீட்டில் இருக்கட்டும்னு? ஏன் தியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அக்கா என்னக்கா பேசுகிற? அவ என்ன சொல்ல போகிறா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டுப்போ. அக்கா பாப்பா இருப்பாளா? அவள் தான் மாமன் ஸ்கூலில் தெரியாதனமா உனக்கு மீட் பண்ணுறோம்ல, அப்புறம் என்ன? 2 பேரும் மீட் பண்ணிக்கிறீங்களா? அக்கா தெரியும்ல, கூட்டுப்போ அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே ரொம்ப ஏக்கத்தோடவே வேகமாக போயிட்டு அப்படியே ஹிருத்தி எப்படி தூக்கிறான். ரித்தி சத்தம் பட தூங்கும்போது தூக்கிட்டு போன்னு சொன்னேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போ. அக்கா எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். ஸ்கூல் உன் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் விடுறேன். தேவையில்லாமல் அவன் மனசில் எதையும் பாதிக்காத, புரியுதா? அக்கா இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிரட்டி விடுறீங்க. இங்கே அப்படியே ரத்தியை தூக்கிட்டு அப்படியே போகிறான். அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. என்னன்னு தெரில, கண்ணில் அப்படியே டீயர்ஸ் ஃபால் ஆகுது. ஜிம்னு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, அக்கா நீனும் என் கூட வந்துடுறேன். நான் உன்னை ரித்தியை தூக்கிட்டு போன்னு சொன்னேன். இல்லை இங்கே விட்டு போறியா? விடு. அக்கா இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, பாவம் பார்க்குறது, கருணை காமிக்கிறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணா அப்படின்னா, நம்ம இப்படி நினைக்கிறோன்றதை ஃபீல் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக பேச மாட்டா, விட்டு போன்னு சொல்லிடுவான்றதுக்காகவே திரும்ப என்ன பண்ணுறாரு, ரித்தியை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு தான் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் காரில் வச்சுருக்கீங்க ஓகேங்களா. உங்கள் காரில் அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும். தேங்கிட்டேருந்து கால் வருது. சொல்லு என்ன, ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன சைன் தானே, போட்டு தரேன், பை. என்ன பேபி, என்னை போய் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டேன். எனக்கு சைன்லாம் தவலடி. நீ அந்த மாதிரி எத்தனை வீடு வேணால் வச்சுக்கோ, உன்னோட அசட்டி எதுவுமே எனக்கு வேணாம். நீ மட்டும் தானே பேபி எனக்கு வேணும். நானும் உன்னை ஃபுல்லாகவே எழுதி கொடுன்னு சொல்லலையே பேபி. ஒரு நாள் மட்டும் தானே வேணும்னு கேட்குறேன். கொடுத்தா என்ன பேபி குறைஞ்சி படியா என்ன? எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்டி ஒன்று. இந்த பார், ப்ராமிஸ், த யங் ப்ராமிஸ் டி. உங்களுக்கு அப்படியே கோவம் அப்படியே ரைஸ் ஆகுது, பட் ரொம்ப கண்ட்ரோலாக. இந்த பார் ராடாஷு, ஒன்று புரிஞ்சுக்கோ. நம்மளை ஒருத்தவங்கள அடக்கி வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாலும் அடங்கி போயிடுவான்னு மட்டும் பார்க்காத. அதுவும் இந்த ஒயின் அடங்கி போயிடுவான்னு மட்டும் பார்க்காத. நீ என்ன பண்ணாலும் ஒன்று விலைக்கு போக ட்ரை பண்ணுவேன், இல்லை ஏறி அடிக்க ட்ரை பண்ணுவேன். இது ரெண்டுமே தாண்டி உனக்கு அடங்கி போகணுன்னு மட்டும் நினைக்காதண்ணா. என் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. அதையும் மீறி அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஆனால் இந்த ஒயின் இருக்க மாட்டான்றது மட்டும்தான் நியூஸாக இருக்கும். பேபி பாரா வந்துட்டுருக்கேன், சீக்கிரம் வந்து என்னோடதுன்றதை உன்னோடதான் மாற்றிக்கிட்டு போயிட்டே இரு. திரும்ப திரும்ப தேவையில்லாமல் ரெட் ஃபயர்க்கான லொக்கேஷன் என்கிட்ட கேட்காத. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு தெரியாதா? இல்லை உனக்கு ரெட் ஃபயர் ஏரியானா என்னன்னே தெரியாதா? பேபி என்ன மாதிரி ஆளுகிட்ட போய் ரெட் ஃபயர்க்கான ஏரியானா என்னன்னே தெரியாத, மீனிங்னா என்னன்னே தெரியாது நினச்சிட்ருக்கியா? நான் பொண்ணுங்க ஸ்மெல்னா என்னன்னே தெரியாத ஆள் நினச்சியாண்ணா? பார் பேபி, நான் உங்ககிட்ட வெர்ஜின்னு சொன்னேன். லாஸ்ட் 1 மந்த்தாக 2 மந்த்தாக வெர்ஜின்னா சொன்னனே தவிர அப்படியே சுத்த பியூர்
சின்ன சொல்லலடி, புரியுதா? பொண்ணோட டெப்த் நான் என்னென்னு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை நான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? நீனும் யூஸ்டு ஒன்று தான், நானும் யூஸ்டு ஒன்று தான். 2 பேரும் பாருடா, உனக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னு வையேன், ஒன்றும் கிடையாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி திரும்பி போயிட்டே இருப்பேன். பேபி பேபி, இந்த பார், திரும்பலாம் போயிடாத, வந்துட்டே இருக்கேன். உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும். என்ன பேபி வரையிற அப்படின்ட்டு அவருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ரொம்ப வேகமாக அப்படி வராரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க போல். இதில் வர தயங்க இப்போ தான் கிளம்புறாரு இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க காருக்குள்ளாலே. உங்கள் டிரைவர் வந்து வெளில நின்றுட்டுருக்காரு. உங்களுடைய அப்படியே பாஸ் மெமரிஸ் எல்லாம் அப்படியே மண்டக்குள்ளால் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. கண்ணில் அப்படியே லைட்டாக அப்படியே டியர்ஸ் அப்படியே எட்டி பார்க்குது. என்னடா அப்படின்ற மாதிரி தெரில. உங்கள் ஹஸ்பண்டோட நினப்பு அப்படியே உங்களை உருக்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் அப்படியே எங்கள் தயங்கமே வந்திருப்பார். பார்த்தா உங்கள் கார் நிற்கும். உங்கள் கார் பக்கத்தில் டிரைவர் நிற்பாரா? அவருக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் காருக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கடகடன் வந்துட்டு காருக்குள்ளே அவருமே ஏறி உட்காடுறாரு. சார் சார் சார், டி மூட்டை போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தான். எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா காருக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் எதுவும் சத்தமே போடலையா? நீங்கள் இன்னும் அப்படியே கண்ணை மூட்டு தான் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி உங்கள் கையால் மூணு மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு தெரில, காருக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார், வந்து உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாரு அப்படின்றது தெரியாமல் உங்களையும் மறந்து அப்படியே நீங்கள் மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, யோசிச்சுட்ருக்கீங்க. லைட்டாக உங்களையும் அறியாமல் சின்னதாக சிரிப்பு, ஏதோ ஒரு நல்ல மெமரிஸ் போல் அப்படியே லைட்டாக சிரித்த மாதிரி அப்படியே கண்ணில் அப்படியே டியர்ஸ் விழுது. அப்படியே உங்கள் பேக் போஸ் அப்படியே நீங்கள் கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கீங்களா, உங்கள் பேக் போஸ் அப்படியே ரொம்ப ஓப்பனாக அப்படியே தெரியுது. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அலறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்றது தெரியுது. பட் அதையும் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்கு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அப்சஸ்டாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே என்னடி ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ? டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காருங்க. ஹே, யார் கேட்டுறான்? யார் கேட்டு இவ்வளோ வந்த? யாரடி கேட்கணும்? யார் கேட்கணும்? தயா, உன்னோட எல்லை ரொம்ப மீற, வெளில போ. இல்லையே, நான் என்ன மீறேன்? நான் என்னோட எல்லைக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், எப்போ உனக்குள்ளே எல்லைக்குள்ளே வந்திருப்பேன். கேவலமாக பேசாத தயா, ரொம்ப என்னோடய பொறுமையை சோதிச்சிட்ருக்கேன். வா, உனக்கு என்ன எழுதி தரணும், அவ்வளோதானே? எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கட்டா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஓப்பன் பண்ண போவீங்களா? டக்குன்னு இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நீங்கள் ஓப்பன் பண்ண போன அந்த டோர் அப்படியே திரும்ப அவர் இழுத்து அப்படியே பிடிக்கிறாரு. 2 பேரோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அழுது ஃபீல் பண்ண மாதிரி ஒரு டயர்டான ஃபேஸு. நைட்டு ஃபுல்லாக தூங்கல போல, கண்ணெல்லாம் செவந்து போயிட்டுருக்கு. அழுது அந்த மாதிரி கிடையாது, அப்படியே அதையும் யோசித்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. உங்கள் பக்கத்தில் அப்படியே பார்க்கும்போது அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறாரு. குக்கி எடுத்தேன். என்னடா தும்ரா? இல்லடி, தும்மரலாம் இல்லை. எப்படி ஒரு அழகுன்னு மெஸ்மரைஸாக பார்க்குறேன், அட்மையர் பண்ணி பார்க்குறேன். அழகு தாண்டி, ரொம்ப அழகு தான். ஒரு நாள் பார்த்தாதான் நினைக்கிறேன். சி, கேவலமாக இல்லை உனக்கு? இல்லவே இல்லையே, என்ன தெரில. உங்ககிட்ட ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக ஜொல்லு ஊற்றி பார்க்குறேன். ரொம்ப ஓப்பனாக தான் பேசுகிறேன். அப்போவும் உனக்கு ஏனே புரியல அப்படின்னு சொல்லி அந்த டோரில் வந்துட்டு இன்னொரு கையும் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க. அவர் அப்படியே திரும்பவும் கேஷுவலாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இன்னும் உங்கள் பக்கத்துலலாம் வராரு. போடுறா, திமுறுத்தனமாக என்கிட்ட உன் வேலையை காமிக்காத. என்ன உனக்கு தேவை சைன்? எனக்கு தேவை நீ மட்டும்தான். நீ எனக்கு கிடைக்கலன்றப்போ நான் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுறேன், புரியுதா? நீ தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பண்ணிகிட்டே போகிறடி. நீ எனக்கு வேணும், அவ்வளோதான்.
நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ இப்போ எழுதி கொடுத்துட்டு போனோன்னு வையேன், அடுத்தது உன்னோட வீக்னஸ் பாயிண்ட், உன்னோட எமோஷனல், உன்னோட பேக் போன் எல்லாமே உடையிற அளவுக்கு பண்ணுவேன். பார்க்குறியா அப்படின்னு அவரோட இன்னொரு ஃபேஸ் அப்படியே காமிக்கிறாரு. உங்களுக்கு என்ன தான் தைரியமாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்கள் பொண்ணு தான் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும். லைட்டாக நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பயம் இல்லையா? சொல்லு. மரியாதையாக பின்னாடி வேலைக்கு போயிடு. நீ என்ன நினச்சாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும், நீ வேணும், வேணுன்ற. என்னடா நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா என்ன நீ கூப்பிட்டோன்னே வந்து பல்லு எழுத்துட்டு படுக்கிறதுக்கு ரெட் ஃபயர் நினச்சியா? தப்பார் பேபி. நம்ம மேலே அவ்வளோ 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 எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உடைக்காதானே ஒரு இன்னொரு உடைச்சேன்னு வச்சுக்கேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாததை நான் நடத்தி காமிப்பேன். உன்னோட எமோஷன், வீக்னஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே உடச்சி காமிப்பேன். பார்க்குறியா? நீ என்ன சைன் போட்டு கொடுத்துட்டு போறியா, இல்லை உன் எமோஷ்னல் வீக்னஸ் பாயிண்டில் உடைக்கிறதுக்கு நான் பிளான் போட்டு இப்போவே கொடுத்துட்டு போடவா? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எனக்கு தேவை நீ மட்டும்தான் பேபி. நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ண பழைய மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் நீ இப்போதைக்கு இதுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணு. என் கம்பெனியோட டீல்ஸ் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லு. என்ன பேபி ஒத்துக்கிறியா? சொல்லு. பர்மனண்ட்டான டீல் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது. அவர் ஒரு வாரத்தை பேசுகிறதுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர்றதுக்கும் உங்களுக்கு தெரியுது. டக்குன்னு அப்படியே நீங்கள் இறங்கி கீழே வந்துருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முந்தானை அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பாரு. அப்படியே அங்கே சுற்றி ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல். அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வரும்போது அந்த முன்னாடி அப்படியே லைட்டாக கீழே இறங்கியிருக்கும். ஃபுல்லாக கிடையாது, லைட்டாக கீழே இறங்கியிருக்கும். என்ன திமிர தயம், மரியாதை கையிடு. முடியாது. போருடா, மரியாதையாக கையை இடுன்னு சொன்னேன், விடுன்னு அப்படின்னு உங்கள் முந்தானியை பிடிச்சி எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. கொடுக்க மாட்டான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போல். அந்த பக்கம் அப்படியே இழுக்கிறான். லைட்டாக அப்படியே கீழே இறங்குற மாதிரியே இருக்குது. திரும்ப அப்படியே நீங்கள் உள்ளே வந்து அப்படியே உட்காரத்துக்கு வருவீங்களா? அவர் அப்படியே ரொம்ப அப்படியே கேப்பே இல்லாத மாதிரி இந்த கார்னராக வந்து உட்காந்துருக்குறாரு. நீங்கள் உள்ளே வந்து உட்கார வந்தீங்கன்னா அவரோட மடியில் தான் வந்து உட்கார மாதிரி இருக்கும். இப்போது வெளில நிற்க முடியாதுல்ல, டக்குன்னு நீங்கள் உள்ளே வருவீங்க. உங்கள் டிரைவர் அப்படியே, மேம் என்னாச்சு மேம், ஏதாவது? அதில் ஒன்றும் இல்லை, பாருங்கள் நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே அந்த முந்தானி அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வர மாதிரி இப்படி உள்ளே வந்து அப்படியே உட்காந்துருப்பீங்க. அவரோட லேப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது மரியாதையாக தள்ளுதையா, என்ன பண்ணுற? நீலாம் மனுஷனே இல்லையா? துப்பாரு, உன்னோட லிமிட்டை தாண்டி பண்ணிகிட்ருக்க, மரியாதையை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலக ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் முந்தானையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு. பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் முந்தானையை அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை விட ஸ்ட்ராங்காக உங்கள் முந்தானையை உங்கள் செஸ்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்காத மாதிரி அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா ரொம்ப ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. என்னடி விட மாட்டேன்? நான் தான் வைலன்ஸ் வேணான்னு சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ணுற? இது பார் பேபி, மரியாதையாக விட்டுன்னு சொன்னேன். என்ன பண்ணும்? இன்னும் என்னடி பண்ணும் சொல்லு. என்ன பண்ணால் ஓகே சொல்லுவேன். எனக்கு இப்போதைக்கு நீ வேணாடி, நீ என் கம்பெனி வேணும். என் கம்பெனிக்குள்ளே நீ வரணும். உன்னோட ஸ்மெல் டெய்லி என்னோடய கம்பெனிக்குள்ளே இருக்கணும் பேபி. அதுக்காக மட்டும்தான் தரல பாரு. ஓகே சொல்லு பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தானே லைட்டாக அப்படியே கீழே இருக்கிறாரு. நீங்கள் இன்னும் இப்படி ஸ்ட்ராங்காக பிடிக்கிறீங்க. எவ்வளோ நேரம் பேபி நீ பிடிப்ப? இப்போது கார் அப்படியே குலுங்குச்சுன்னா என்ன நினைப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் சைடு நெக் இருக்கு இல்லையா, அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக உங்கள் மேலே அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறாரு.
போருடா அப்படின்னு ரொம்ப கோபமாக என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே உங்களோட கை இருக்குல்ல பேக் சைடு அப்படியே ஒரு குத்து குத்துருப்பீங்க. அவருடைய ஷோல்டர் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இதாக இருக்கும் போல். டக்குன்னு அந்த முந்தானையை விட்டுருப்பாரா, நீங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே ரொம்ப இழுத்துக்கிட்டு அப்படியே சைடில் அப்படியே நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்கள் முந்தானையை இழுத்துக்கிட்டு. அப்படியே இங்கே தாங்க உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. மரியாதை கையை விடுத்தேன், விடுடா. இதோ பார் பேபி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி, இல்லை இவன் என்ன கையை பிடிச்சி இழுக்கிறான், உள்ளே வந்து ஏதோ தப்பு பண்ண ட்ரை பண்ணுறான், அந்த மாதிரி என்ன நீ பில்டப் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல பேபி. எனக்கு தேவை நீ மட்டும்தான். என் கம்பெனிக்குள்ளே இப்போதைக்கு நீ வரணும், அவ்வளோதான். பர்மனண்ட்டாக டீல் பேசிக்கலாம். நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உன் பேக் போன், உன் பொண்ணை ஒன்றுமே பண்ண மாட்டேன் பேபி. இது ப்ராமிஸ், தையாங் ப்ராமிஸ். என் கம்பெனிக்குள்ளே மட்டும் வா. அப்புறமா நான் உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது என்னோடய பர்சனல் இஷ்யூ. ஆனால் இது ரொம்ப பப்ளிக்கான இஷ்யூ ஆகிடுச்சுடி. எனக்கு வேணும், நீ என் கம்பெனிக்கு முக்கியமாக வேணும். இல்லைன்னா என் அப்பாயிட்ட டார்ச்சர் தாங்க முடியாடி. என் கம்பெனிக்குள்ளே வா. அப்புறமா நான் உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த பார், இந்த வயலன்ஸ் வேணாம். போகிறதா, மரியாதை கைவிடு. நீ அடங்க மாட்டல்ல. எனக்கும் தெரில, உன்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதான் என்னை தேட வைக்கிற. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. மரியாதையாக தள்ளி போயிடு. நான் இந்த மாதிரி அசிங்கம்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. ஓ ஓகே பேபி, நீ அசிங்கம்லாம் பார்க்க மாட்டேன்னா எனக்கும் ஓகே தான் பேபி. நான் வெயிட் பண்ண தேவையில்ல. எனக்கு கம்பெனியெல்லாம் தேவையில்லடி. இந்த கம்பெனிக்கு நான் வரணும்னு நினச்சதே உனக்காக மட்டும்தான். சரி விடு, நான் இப்போவே ஒன்று எடுத்துக்கிறேன்னா போகிறதையும் மரியாதை கையிடு. கையோ முதல்ல விடுடா அப்படின்னு முதல்ல ட்ரை பண்ணுறீங்க. கார் அது ஷேக் ஆகும் இல்லையா, அதனால் ரொம்ப நீங்கள் பொறுமையாக அப்படியே ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் செக்யூரிட்டி லைட்டாக நீங்கள் கத்துற சத்தம் கேட்டு, மேம் மேம் என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டீ காஃபி இதுமாரி சாப்பிட இருந்தால் கொஞ்சம் போங்க அப்படின்றீங்க. எங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு தயாங்க. என்ன பேபி, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் துரத்தி விடுற? போகிறது என்னடி? என்ன அப்படின்னு உங்கள் கையை அப்படியே அவரோட லேப்பில் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வரடி கொடுக்குறாரு. மரியாதையாக கை விடணும். முடியாது, என்ன பண்ணுவேன், இது என்னோட இதாச்சே. போகிற உனக்கு அவ்வளோ சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் இப்படி அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? முடியாதே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிட்டு ஒரு கையில் காரோட டோர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் உங்கள் கையை அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உனக்கு வெக்கமாகவே இல்லைடா? எனக்கு புரியல. என்ன பண்ணாலும் நீங்கள் அடங்க மாட்டல, இப்படி தான் பண்ணுவேன். சரி ஓகே பண்ணு, உன்னால் முடிஞ்சது என்ன பண்ணுமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கோட அப்பாவுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பீக்கரில் வச்சிட்ருக்கீங்க. என்னடி? ஹலோ சொல்லுமா, என்னாச்சு? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டேம்மா நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து எதுவுமே பேசலை. எங்கள் தயாங்க பேசுகிறது அப்படியே அங்கே கேட்குது. துபார் பேபி, என் கம்பெனிக்கு வேணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்புறம் நான் உன்னை என்னென்ன பண்ணணும், எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். பாரு, பூ மாதிரியான கை வரான எதுக்கு இவ்வளோ ஹார்டாக இருக்குடி அப்படின்னு இன்னும் வருடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா, உங்ககிட்ட ஹாஷாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அதையும் மீறி அவருக்கே தெரியுது அது சைல்டிஷாக நாங்கள் பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றது அவருக்கே தெரியுது. பட் தெரியல, ஒரு மாதிரி இப்படியே கோதி கொடுத்த மாதிரியே கையை வருடிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுமே பண்ணுவார் போல். லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே உங்களுடைய பாஸ்ட்டுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுறீங்க. ஏன் தெரில, டக்குன்னு போகிறதையும் நீ சொல்கிறதெல்லாம் என்றைக்கும் நடக்காது. நான் எப்போவும் இப்படி தான் இருப்பேன், மாற மாட்டேன். என்ன என் அசட் தானே போனால் போகட்டும், நான் மாற மாட்டேன். என்னோடய வீக்னஸ், என்னோடய பேக் போன் எல்லாத்தையும் உடைக்கணும் ட்ரை பண்ணால் கூட ஈவன்
என் பொண்ணுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் டீல் பண்ணணும்னு நினச்சா கூட அதையும் நான் ஸ்ட்ரைட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேனே தவிர ஒன்று மாதிரி கேவலமான புத்தி இருக்கிறவங்கிட்ட நான் இறங்கி போகணும்னு மட்டும் நினைக்காதானே அப்படின்ட்டு அந்த ஃபோனை அப்படியே காமிக்கிறீங்க. மாடி என்னம்மா என்ன பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது தயங்கமே காலில் விழுந்திருக்கும். அவர் அப்பா லைனில் இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதோ பாருங்க டாட், என்ன அவள் கால் பண்ணானா இவ்வளோ நேரம் என்ன லைனில் பிடுங்கிட்டு இருந்தீங்களா? இதோ பாருங்க டேய், என்ன நினச்சிட்ருக்கா ஒழுங்கு முறையதோ பிடிவா. பாருங்க டாட், நான் அவகிட்ட எந்த அசரியமாக நான் எழுதி வாங்கலை. அவள் எனக்கு வேணும். இப்போ சொல்கிறேன், உங்கள்கிட்டையும் சேர்த்து சொல்கிறேன், அவள் எனக்கு வேணும். உங்கள் கம்பெனிக்கு அவள் எவ்வளோ முக்கியமோ எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் டாட். புரிஞ்சுக்கோ, எனக்கு அவள் அசட்டில் எனக்கு எதுவும் தேவையில்லை, அவள் மட்டும்தான் தேவை. அவளுக்காக மட்டும்தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். புரியுதா? கட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபோனை வாங்கி கட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் ஃபோனை தூக்கி போடுறீங்க. நீ அடங்க மாட்டல? ஏன் பேபி, நான் தான் வயலண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உன்கிட்ட அடங்க மாட்டல அப்படின்னு அந்த கையை பிடிச்சி அப்படியே இழுப்பாரா. நீங்கள் அப்படியே போய் மோதிர இடம் தயங்கூட ஜஸ்ட்டு அப்படியே பெரிய ஹேண்ட் அப்படியே உங்களை அணைக்குது. தயம் என்ன பேபி, என்னோடய ஹார்ட் பீட்லாம் நான் கேட்கலையா? என்ன கேள, அதில் அப்படியே உன்னோட பேர் தான் சொல்லும். துக்கமில்ல தள்ளுடா நான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அப்படி நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ வெளில வரும்போது எதுவும் பண்ணல, லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன பேபி எதுவும் வெளில வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் வாயே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க அவ்வளோதான். அப்படியே முறைச்சி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் டிரைவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டிரைவரையும் சேர்த்து முறைக்கிறீங்களா? டிரைவர் அப்படியே எங்கள் தயங்க திட்டுறாரு. என்ன தம்பி, என்ன திமிரில் பேசிகிட்டு இருக்கீங்க? வர நீங்கள் ஒன்றும் சரியில்லை தம்பி, ஓவராக பண்ணுறீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். என்ன அடித்து துரத்துமா? ஷோ என்ன பேபி, உன் டிரைவர் கூட ஏதோ திமிர் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன், ஏறிதோ வராரு அப்படின்னு இந்த சைடு வருவாரா? டிரைவர் அப்படியே லைட்டாக அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்காரு. கால் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் வாய மட்டும் இருங்களேன், நான் பார்த்துக்க மாட்டேனா? இல்லைம்மா, நீங்கள் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் வாய் மட்டும் இருங்க. உங்கள் வேலை என்ன? கார் ஓட்டுறீங்களா, வரீங்களா, கூட இருக்கீங்களா, அதை மட்டும் தானே, அதை மட்டும் பார்த்துட்ருங்க. தயம் மரியாதையே போயிடு, ஒழுங்கு முறையாக ப்ரொசீஜர் என்னவோ அதை மட்டும் போய் பாரு. என்னோடய சைன் மட்டும் கொடுத்து நான் போயிட்டே இருக்கேன். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இங்கே தயங்க அப்படியே சுற்றி உங்கள் பக்கமாக வந்துருப்பார். இப்போது என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நானும் பொறுமையாக போயிட்டேன். நீ வேலைக்கு வருவேன்னு தெரில, அதான் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு அப்படியே கூப்பிட்றாரு. பார்த்தா ஃபோட்டோகிராஃபரு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே காருக்கு பக்கத்தில் அந்த டோர் கிட்டே நின்றுட்டுருப்பீங்களா, அவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அவர் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி அங்கே பேக் சைடில் அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படியே ஃபோட்டோ பிடிக்கிறாரு. தேங்க என்ன பண்ணுற, தள்ளிப்போடா, ஒரு இதை கை விடுன, கையை விட்டுடுவா ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. விடவே இல்லை, கட்டி பிடிக்கிறாரு. டக்குன்னு அப்படியே சொரட்டி போஸ் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்படியே நீங்கள் காரில் சாய்ந்த மாதிரி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிரைவர் வந்து தம்பி என்ன பண்ணுறீங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளிவிடலாம் ட்ரை பண்ணுறாரு. அங்கே டிரைவரை ஒரே நெட்டு தான். அங்கே சுற்றி ஒரு 4-5 பேர் பார்க்குறாங்க. இப்போது ஃபைனலாக அப்படியே உங்கள் லிப்புக்கிட்ட தான் ரொம்ப அப்படியே க்ளோஸாக வருவாரா, விளாட்ன செவலில் அப்படியே தொட்டந்து அப்படியே கண்டினியூஸாக அடிச்சிருப்பீங்க. அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன பேபி, இது நான் எக்ஸ்போர்ட் பண்ணதா, நீ அடிப்பேன்னு எனக்கு தெரியும், பட் நான் உன்னை எப்படி அடி பண்ணுவேன்னு தெரியாதுல்ல அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் அப்படியே கிட்டே வந்துட்டு தள்ளி போடும். ஓகேடா, இந்த பாட்டு அப்படி கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம்டா காய்ஸ், உங்கள் மண்டைக்குள்ளே ஒரு கொஷின் எனக்கு நல்லாவே கேட்குது. என்னதியா திடீர்னு இந்த சீரியஸ் எடுத்துகிட்டு வந்து சொருக்கி வச்சுருக்க, புள்ளி சீரியஸ் எங்கே, பெண்டிங் ஒன் ஷாட்ஸ்லாம் எப்போ போடுவேன்,
சீக்கிரமாகவே நான் கிளியர் பண்ணுறேன்டா. இப்போதைக்கு வந்து புள்ளி சீரியஸ் வராது. ஃப்யூச்சரில் திரும்ப வந்து தயங்கோட ஸ்கெடியூல் வரும்போது அப்போதைக்கு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக பெண்டிங் லிஸ்ட்டில் நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் தியாவுக்கு உடம்பு முடியல, பெட் ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கேன். கையில் என்ன அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுற ஊசியா அதோட உட்காந்துட்ருக்கேன்டா. எனக்கு அங்கே கொல்கட்டாவில் ரொம்ப இந்த கிளைமேட் சேஞ்சு ஒத்துக்கலையா, ஃபுட்டு ஒத்துக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. கூடவே வந்து அந்த 3D நேச்சர் கால்ஸ் வேறு எல்லாமே சேர்ந்தாப்புல வந்து கொல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்ருக்கிறதால முடியலை. மேபி கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி வரும். எனக்கு இங்கேயுமே வந்து கொஞ்சம் டச் விட்டு போன ஸ்கெடியூல்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே நான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என் சைட்லேயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெக்வஸ்ட் கேட்டு ப்ளீஸ் 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 அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் எனக்காக சீக்கிரமாக உடம்பு சரியாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. சீக்கிரமாகவே சரியாகும். தியா இங்கேயே இருந்தேன்னா ஒரே இடத்துல இருந்தால் எனக்கு ஒன்றுமே ஆகாடா, நானே பார்த்துப்பேன். ஏன்னா என் அம்மா வந்து இலத்தழையெல்லாம் கொதிக்க வச்சு கொடுத்து என்னை சரி பண்ணிவிடுவாங்க. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் எதுக்குமா அப்படின்னு கேட்குற கேட்டகரி எங்கள் அம்மா. இங்கே வந்ததுமே எனக்கு நம்ம ஊர் காற்றை சுவாசித்தாலே சந்தோஷம்தான். நம்ம ஊர் காற்றுன்னு சொல்ல முடியாது, பெங்களூர் காற்று தான். இருந்தாலும் கொல்கட்டாவுக்கு கர்நாடகா ஓகேன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. இங்கே பழகிடுச்சு. அதனால் வந்தவுடனே கொஞ்சம் என்ன அந்த கொய்யா இலை, சீத்தாப்பழ இலைலாம் கொதிக்க வச்சு கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. நீ திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலடா. ரெக்வஸ்ட்லாம் சீக்கிரமாகவே கிளியர் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுலாம் பெண்டிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா கைஸ், பாய்.